கேரளாவில் பரவி வரும் ஷிகெல்லா எனப்படும் நோய்க்கு 4 வயது சிறுமி உயிரிழந்த நிலையில் தமிழ்நாடு எல்லை பகுதியில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லாரும் டிசென்ட்ரின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க இல்லையா? இந்த ஷிகெல்லாவோட முழு பேர் ஷிகெல்லா டிசென்ட்ரியா தான். அவ்வளோ பழமையான பாக்டீரியாங்க இது. 100-150 வருஷமாக நம்ம ஊரில் தான் வாழ்ந்துட்டு இருக்கு. இதோட மாமா ஒருத்தர் இருக்காரு, சித்தப்பா ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர் சால்மோனெல்லா. அது என்னன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லை, நம்ம டைஃபாய்டு ஜுரம் சொல்கிறோம் இல்லையா? அதோட முழு பேர் சால்மோனெல்லா டைஃபி. இதெல்லாம் என்ட்ரோபாக்டீரியாசியே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா வகையை சேர்ந்தது. சாதாரண டயரியாக்கும் இந்த டிசென்ட்ரிக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, டயரியா அப்படிங்கிறது தனித்தனியாக மோஷன் போகும். டிசென்ட்ரி அப்படின்னா சீதமாக போகும். இதுதான் முக்கியமான வித்தியாசம். புதிய வைரஸ் மாதிரி மருந்தே இல்லாத நோயெல்லாம் கிடையாது இது. இந்த நோய் தான் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அசித்ரோமைசினோ இல்லை செப்ட்ரியாக்சோனோ போட்டோம்னா அழகாக குணப்படுத்திடலாம். 2 எக்ஸ்ட்ரீம் ஏஜ் குரூப்ஸ், 5 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க, 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, டயபெட்டிஸ் உள்ளவங்க, எதிர்ப்பு சக்தி கம்மியாக உள்ளவங்களுக்கு தான் இதோட பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ கேரளாவில், அதுவும் முக்கியமாக கோழிக்கோடு, வயநாடு அந்த பகுதியில் ஒரு அவுட் பிரேக் நடந்திருக்கு, ஒரு கிளஸ்டர். அதை அவங்க கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்படியே அது ஸ்டாப் ஆகிடும். இது வராமல் தடுக்கணும் அப்படின்னா நம்ம எப்போதும் செய்ய வேண்டிய அதே விஷயங்கள் தான். சாக்கடை ஓரமாக விற்கிற உணவுப் பொருட்களை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இது ஃபீக்கோ ஓரல் ரூட் வழியாக தான் பரவ போகுது, காற்றுல பரவாது. அந்த கிருமியை நம்ம கையில் வச்சு அது நம்ம வாய் வழியாக உள்ளே போயிடுச்சுன்னா தான் பரவும். ஸோ வெளியில் போயிட்டு வந்தோடனே கை கால்களை சுத்தமாக சோப் போட்டு கழுவிட்டு சாப்பிட்றது நல்லது. காய்கறிகள் பழங்கள் வாங்கினாலும் அதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு சாப்பிட்றது நல்லது. தண்ணியை காய்ச்சி இப்போ வெயில் காலத்தில் எப்படி குடிக்கிறதுங்கிறீங்களா? காய்ச்சி கொஞ்சம் ஆற வச்சு குடிங்க.